அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா இட்லி கரண்டி இருக்குல்லையே, இட்லிக்கு மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பட்டை வகையெல்லாம் போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இந்த டைமில் பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம காளான் பிரியாணி செய்யணும்னா கொஞ்சம் டேஸ்ட் வரணும், அதுக்காக. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நேரம் கலக்கி விடுங்க. திருப்பி மூடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அது போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ புதினா போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் மல்லித்தலை போடணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இதெல்லாம் வதங்கிடுச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு இது 2 ஸ்பூன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், பட்டை, கிராம்பு, வரமிளகாய் நான் போடலை, பச்சை மிளகாய் தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பவுடரை அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். தாளிக்கிறப்போ நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த டைமில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது நான் காளான் போட்டுக்கிறேன். காளான் 2 பேக்கெட் போட்டிருக்கேன். 200 எண்ணெய் இருக்கிற 400 கிராம் போட்டிருக்கேன். இப்போது காளான் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோலியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, இவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நல்லா காளான் நல்லா சுண்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் காளானுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி, உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும். 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கலந்தாச்சுங்க. அரிசி எல்லாம் போட்டேன். இப்போ தான் அரிசி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்குவோம், அந்த அரிசி தான். சீரக சம்பு, பாஸ்மதி அரிசி கிடையாது. பாருங்கள், இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் கலந்து விட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா ஒரே மாதிரி ஒரு இடத்துல டேஸ்ட் இருக்கும், ஒரு இடத்துல டேஸ்ட் இல்லாமல் சல்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரிசி தண்ணி சமமாக வரணும். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப சின்ன லெமனில் ஒரு லெமன், அந்த லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரிசியும் தண்ணியும் சமமான அளவில் தான் இருக்குது. இப்போது லைட்டாக புதினா தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஏன்னா இப்போது நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். புதினா தழை இந்த டைமில் போடுறப்போ வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு ஒரே விசில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விசிலோட ஸ்டேஜ் வந்துடுச்சு. எங்கள் குக்கரில் விசில் தூக்கி விட்டால் தான் வரும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சாப்பாடு விசில் அடங்குற நேரத்தில் தயிர் பச்சடி செஞ்சுக்கலாம். அதுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம்.
இப்போது தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதனால் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலைங்க. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, காளான் பிரியாணி ரெடி ஆச்சு, சர்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வச்சுருக்கோம், தக்காளி வச்சுருக்கோம், தயிர் பச்சடி வச்சுருக்கோம். இது பார்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுலேயுமே தேவையில்லாமல் கலர்ஃபுல்லுக்காக எதுவுமே போடலை, ஆர்டிஃபிஷியல் கலர் போடலை. வீட்டிலே அரைச்ச பொடி தான் போட்டிருக்கேன். பொடின்னு பார்த்தீங்கன்னாலே மஞ்சள்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய சேனல் சங்ககிரி வெனிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.